அனைவருக்கும் காலை வணக்கம். தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேஆர்ன்னு சொல்வதை விட இளையராஜா சாருடைய ரசிகர்னு சொல்றதுல தான் எனக்கு ரொம்ப பெருமை. அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு பாலு மகேந்திரா சார், மதிப்புக்குரிய பாலு மகேந்திரா சார், இளையராஜா சார் வந்திருக்கிறது உண்மையிலே அது இயக்குனருடைய முயற்சியோ தயாரிப்பாளர் முயற்சியோ உண்மையிலே அது இந்த படத்துக்கு நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான எல்லா அறிகுறிகள். அந்த பாடல்கள் கேட்கும்போது இதே அரங்கத்தில் பல கேசட் வெளியீடு நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு மட்டும் கேட்கும்போது தான் இந்த பிரசாத் தியேட்டருடைய ஸ்பீக்கர்ஸே வேலை செய்கிறதுன்றதே பக்கா தெரிஞ்சுது. ஏன்னா அவருடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய செப்பரேஷன் நீங்கள் பார்த்தா உலகத்திலே எனக்கு இளையராஜா சார் அவ்வளோ பிடிக்கும். உலகத்தில் ஆஸ்கார் அவார்டு வாங்கின இசையமைப்பாளர்களை விட உண்மையிலே சொல்ல போனால் பெரிய மேதை. அவர் இசையில் வாழ்ந்துட்டு இருக்கார். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் செய்த பெரிய புண்ணியம் அவர் தமிழ்நாட்டில் பிறந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாருன்னு சொன்னால் அவருடைய பாடல்களுக்கு காப்பிரைட் ஆக்டில் மட்டும் கொண்டு வந்திருந்தால் ஒவ்வொரு பாட்டுமே இன்னைக்கு வரக்கூடிய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் விட பெரிய பணக்காரனாக இருந்திருப்பார். ஆனால் அது நமக்கு நம்ம இந்த கலை உலகத்தில் இன்வெஸ்ட் பண்ண தெரியுதே தவிர பல கோடிகள் தயாரிப்பாளர்கள் முதலீடு செய்கிறார்கள். ஆனால் பல கோடி முதலீடு செய்பவர்கள் தெருக்கோடியில் நிற்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண தெரியுதே தவிர அந்த இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை திரும்ப எப்படி எடுக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை அந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லாமல் இருக்கு. அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு ஒரு எஃப்எம்ல கேட்கும்போது ஒவ்வொரு நேரத்திலையும் கார் ஓட்டிட்டு ராஜா சார் பேட்டுக்கு மனசுக்கு அமைதி மட்டும் இல்லை, எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்குன்னு யார் வேணுமுன்னாலும் பயன்படுத்திக்கிறாங்க. சொந்தக்காரங்களுக்கு போய் சேர்றது இல்லை, அந்த கிரியேட்டர்ஸுக்கு போய் சேர்றது கிடையாது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நம்ம முக்கியமாக அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஹிந்திலையும் இப்போ வர கொஞ்சம் அவங்க புத்திசாலித்தனமாக அந்த காப்பிரைட்டில் எல்லாம் கொஞ்சம் ரெவென்யூ வர்றதுக்கான விஷயங்கள்லையும் அந்த கிளாஸஸ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியோன்றது ஆரம்ப காலத்தில் நான் சினிமாவுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு வந்தால் ஃபர்ஸ்ட் ஆடியோ ரைட்ஸுக்கு மட்டும்தான் அட்வான்ஸ் கொண்டு கொடுப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இப்போ ஆடியோ ரைட்ஸுக்குன்னு சொல்லும்போது பலர் பல விதமாக கேட்டால் டவுன்லோட் பண்ணுறாங்க, அதில் பண்ணுறாங்க, இதில் பண்ணுறாங்க. ஆனால் கேட்காம இருக்காங்களா? ஹிட்டான பாட்டு கேட்குறாங்க. தயவுசெய்து ரெவென்யூ வராத ஒரு ரைட்ஸை ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணி ரீட்டைன் பண்ணோம்னா ஒரு பாட்டு ஹிட் ஆனாலே அந்த ப்ரொடியூசர் வாழ்நாள் முழுவதும் அந்த ரெவென்யூ அவங்களுக்கு சேரும். அதுக்கான முயற்சிகள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா அது ஒரு மாசமோ 2 மாசத்துக்குள்ள அது பக்கா எல்லாரோடய கலந்து பேசி என்னென்ன விதத்தில் அந்த இசையமைப்பாளருக்கும் சரி, என்ன அவருடைய பாட்டு உலகம் அழியிற வரலாம் இருக்க போகுது, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மேதைக்கு அவருக்கே அந்த இது இருக்கலாம் இல்லை. என்ன கேட்கும்போது யாரோ பயன்படுத்துறாங்க, அதுக்கான உரிய அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லும் போது நிச்சயமா எவ்வளவு பெரிய வருத்தன்றது நீங்க நினைச்சு பார்க்கணும். இந்த படத்தினுடைய இயக்குனர் வசந்தகுமார் உண்மையிலேயே ராஜா சாருக்கு சொன்ன சிச்சுவேஷன்ல அவருக்கு சிச்சுவேஷன் சொல்லன்னா கூட பரவாயில்லை, அவர் பொறுத்து வரலாம். ஒரு சின்ன லைன் கேட்டாருன்னாவே எனக்கு தெரிஞ்சு பல டைரக்டருங்களே டைரக்ஷன் தெரியாதவங்களும் டைரக்டர் ஆகின பெருமை அவர் சேரும். என்னுடைய முதல் படம் நான் டைரக்டர் அறிமுகமாகும் போது கம்போசிங்க்கு நாங்கள் கேரளாவில் போனோம். ஆனால் இங்கிருந்து டிராவல் பண்ணது பல மணி நேரம். ஆனால் அந்த 7 பாடல்கள் ஈரமான ரோஜாவா படத்திற்கு 7 பாடுமே சூப்பர் ஹிட். 7 டியூன் தான் போட்டார். ஆனால் போட்ட நேரம் 1/2 மணி நேரம். அதான் கேட்டேன், சார் இவ்வளோ தூரம் என்ன சார் 1/2 மணி நேரத்தில் 7 டியூனும் போட்டு 7 பக்கான்னு சொல்லி 7 சாங்குமே சூப்பர் ஹிட் ஈரமான ரோஜாவில் நீங்களும் கேட்டிருப்பீங்க. அப்படி அவர் பற்றி சொல்லும்போது யாரோட கம்பேர் பண்ணுறதுக்கும் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மேதை இசை மேதை இந்த படத்தில் தயாரிப்பாளர் உண்மையிலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் போட்ட முதலீடு நிச்சயம் அவருக்கு சேரணும்.
வசந்தகுமார் வந்து அது படத்தில் பார்க்கும்போது அந்த ஃபீல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்லாம் எமோஷனலாக ஒரு படம் பார்க்கக்கூடிய அந்த உணர்வு அந்த பாடல்களில் இருக்குது. அதே மாதிரி பிக்சரைசேஷன் அந்த ஃபீலிங்கோடு பண்ணியிருக்கார். ஆக பாலு மகேந்திரா சாரும் ராஜா சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கு வந்து ரொம்ப பெருமை. வேறு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீலிங்கும் இருக்குது. ஆக இந்த படம் பாருங்கள், அந்த டைரக்டர் வந்து அந்த லெட்டரையும் கூட, தலைப்பினுடைய லெட்டரையும் கூட இளையராஜா சாருடைய மியூசிக்கல் நோட்ஸ் மாதிரியே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டோடு பண்ணியிருக்கார். அதுக்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள்.